நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கதான் சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நம் செய்தியினுடைய ஆதார வசனத்தை நாம் கவனிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். இதே நம்ம எப்பயுமே வழக்கமாக நார்மல் பைபிளில் வாசித்து ஆர்சி பைபிளில் வாசிக்கிறது நம்ம வழக்கம். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை அப்படின்னு இருக்கு. இங்கே நன்றி தமிழ் வேதாகமத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடவுளுக்குரிய மாட்சியை அவர்களுக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் என்னவாயிடுச்சு? பயனற்றதாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நான் பார்க்கணும். அவர்கள் உணவற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு சிறிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், உணர்வுனா என்ன? அமைதியா இருக்கிறது உணர்வா? எமோஷனல் உணர்வா? தவறு பண்ணும்போது ஏற்றுக்கொள்வது உணர்வா? இல்லை, கேட்கிறேன். நான் எனக்கு எல்லாமே ஆன்சராக கூட இருக்கலாம். நான் கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்கறது எது கரெக்டு, எது கரெக்ட் இல்லை. ஏன்னா இப்போ வசனத்தில் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது உணர்வில்லாத இருதயம். அப்போ உணர்வுன்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? உணர்வு தெரிஞ்சால் தானே உணர்வில்லாத இருதயம் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இருதயத்தில் உணர்வு இல்லை. எங்கே இல்லை? இருதயத்தில் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். அப்போ உணர்வு நிறைய இடத்துல இருக்கு. அதில் எஸ்பெஷலி நோட்டிஃபைடு அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்டு, இருதயத்தில் எங்கே உணர்வு இல்லைன்னா இருதயத்தில். அப்போ அந்த உணர்வுனா என்ன? அதுதான் நமக்கு கீயாக எடுக்கிறோம். கீ வேர்ட்ஸ் அந்த ஒரு பகுதியை எடுக்கிறோம். உணர்வுனா என்ன? இப்போது மீண்டுமாக வந்தாச்சு, கிட்டத்தட்ட ஆன்சருக்குள்ளார வந்தாச்சு. இப்போ உணர்வு எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு, இருதயத்தில். அந்த இருதயத்தில் என்ன இல்லை? உணர்வு இல்லை. அப்போ உணர்வுனா என்ன? அதுதான் அப்படிதான் சொன்னார். அது ஓகே, கிட்டத்தட்ட அது கரெக்டு. தவறு பண்ணாமல் வருந்ததுங்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா, இருதயத்தில் ஒரு கோட்பாடு இருக்கும். ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு என்ன கோட்பாடு என்று நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்ன கோட்பாடு அப்படின்னா, கடவுளை அறியக்கூடிய அறிவு, கடவுள் வழி நடத்தல், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அடங்குதல், இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டு போடலாம். கீழ்ப்படிதலுக்கு உண்டான லிஸ்ட்டுக்கு நிறையா போட்டுட்டோம்னா அது எங்கே இருக்கும்? யாருக்கிட்ட இருக்கும்? தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்குமே தவிர, தேவனை தேடாதவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. சரி, மீண்டும் ஒரு கேள்விக்குள்ள வரேன். எப்போ கடவுளை தேடுவோம்? கரெக்டு தான். உண்மையாலுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கடன்கார மாதிரி கடனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளை தேடுறவர்களாக இருக்கும். எப்போ கஷ்டம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு யாரை தேடினா போதும்? கடவுளை தேடினா போதும். கஷ்டம் வந்தால் யாரை பார்க்கணும்? காசு இல்லைன்னா காசுக்காரை பார்க்கணும். கஷ்டம் வந்தால் கடவுளை பார்க்கணும். கஷ்டம் வராத வரைக்கும் யாரை பார்க்க தேவையில்லை? யாரையுமே பார்க்க தேவையில்லையா? நான் ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி கேட்குறேன். ஏதாவது நீங்கள் குழப்பிக்காதீங்க. கடவுள் எப்போ தேடுவோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு பதில் ஆன்சர் சொல்கிறார். உண்மையுமே கடவுளை தேடுகிற உணர்வு கஷ்டம் வந்தால் தான் தேடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் அப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தோமா, அது தவறு. தாவீது எப்படி வச்சிருந்தாரு கடவுளை? ரைட்டு.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கடவுளை எப்படி வச்சுட்டு இருந்தாங்க? தேவைக்காக யாராவது கடவுளை யூஸ் பண்ணாங்களா? தேவைக்காக கடவுள் யூஸ் பண்ணாங்களா? நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்க கான்சென்ட்ரேஷன்ல தான் நம்ம இந்த பாடம். கஷ்டத்துக்காக கடவுளை தேடுகிறவர்கள் உணர்வில்லாதவர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? உணர்வுங்கிறது என்னன்னா, கடவுளை தேடுகிறதா உங்களுக்கு எண்ணமாக இருக்க வேண்டும். அந்த உணர்வுங்கிறது மாறக்கூடாது. அப்போ உணர்வு இருள் அடைஞ்சிச்சுன்னா, உணர்வு வெளிச்சமா இருக்க வேண்டிய உணர்வு இருள் அடைஞ்சிச்சுன்னா கடவுளை தேட மாட்டோம். எப்ப தேடுவோம்? யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்மளை கை விட்டுருவாங்க. இவங்க கை விட்டாங்க, அவங்க கை விட்டாங்க. உன்னை நான் மலை போல நம்பி இருந்தேன், நீ என்ன பண்ணிட்ட? கை விட்டுட்ட. இப்ப நான் யார்கிட்ட போவேன்? அப்படிங்கும்போது இருக்கவே இருக்காரு. நம்ம கஷ்டம்னு போய் நின்னா அவர் காப்பாத்திடுவார். வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம அங்க போனா அவர் காப்பாத்திடுவாரா? டெய்லி பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட பேசுறதுக்கும் டெய்லி பேசாதவங்ககிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? டெய்லி பேசிட்டே இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசலாம்? கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பேசவே இல்லையே, ரொம்ப வருஷமாச்சு. கஷ்டமே இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவரை பார்க்கல. ஆனால் எனக்கு கஷ்டம் வரும்போது அவரை பார்க்குறேன். அப்போ தேடுற அந்த உணர்வுக்கும் டெய்லியுமே அவரை பார்த்துட்டு இருக்கிற இருதயத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன, அதை வகையறுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, கடவுளை நம்ம எந்த மனநிலையோடு தேடுகிறோம் என்பது என்னை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் என்னை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, என்னை பார்த்தா இவர் கடவுளை தேடுகிறோன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை தேடிட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு கடவுளோடு இசைந்து இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயம் உணர்வுள்ளதாகத்தான் இருக்குதா? கடவுளை தேட வேண்டும் என்ற உணர்வு ஏதோ கஷ்டத்துக்காக அல்ல, மாறாக கடவுளை தேடுகிற உணர்வு அது ஒரு டெய்லி ரொட்டீனாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, யார் ஒருவர் பண்ணுறாரோ அவர் தான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்க வாய்ப்பு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் கடவுளை நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, கஷ்டம் வரும்போது நிச்சயமாக கைவிடப்படுகிற நிலை வரும். ஏன் சொல்ற அப்படின்னா, கடவுளை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நம்பிக்கை ஒருவர் மேல வச்சிட்டோம் அப்படின்னா அங்க தவறாக மாறிவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல், ஏனெனில் ஆர்சி பைபிள் மாத்திக்கோவா. ஏனெனில் நார்மல் பைபிள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இது ஏதாவது புரியுதா? மாம்சத்துல நம்பிக்கை இருந்தா நம்ம யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். புரியுதுங்களா? மாம்சத்துக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டு நான் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு யூத ஜனங்கள்னு சொன்னா கரெக்டா? மாம்சத்தினுடைய நுனித்தோல் மட்டும் கட் பண்ணிட்டு நான் யூதன் அப்படின்னா அதுல ஒரு பெருமை இல்லை. மாறாக என்ன பண்ணணும்னா அங்க சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் தேவனுக்கு ஆராதனை, ஆவியினாலே கடவுளுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே யாரு? விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் உண்மையாலுமே ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க யார் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. மாம்சம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மேல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கரெக்டா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாமா? நம்ம எல்லாம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா வைக்கிறது இல்லையா? கரெக்டா சொல்லலாம். ஏன்னா இப்போ ராபோஜனம் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் தான் ஆச்சு. ராபோஜனம் முடிஞ்சோடனே நம்ம என்ன ஆயிடக்கூடாது, ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற வச்சுட்டாங்க அப்படின்லாம் போகக்கூடாது. சரி, அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருந்தால்
கண்டிப்பாக மாம்சத்துக்குரியவர்கள் என்று நம்ம அங்கே புரிந்து கொள்கிறோம். இல்லை நிறைய காரணங்களுக்காக நம்ம தேவனை யாராவது புஷ் பண்ணி தேடுற மாதிரி இருந்தாலும் தப்பு. எப்போ பார்த்தாலும் இவங்க சொல்ல பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கடவுளை தேட வேணாம். யாருக்காகவும் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். தேவனை தேடுகிற உணர்வு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவரை யாராலையுமே மாற்ற முடியாது. அவர் அப்படியே தான் இருப்பார். சரி, நம்ம இன்னொரு விஷயங்கள் இன்னைக்குள்ள கடந்து போகும்போது சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். யோவான் 4:23 நம்ம அந்த மனதின் நிலையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். இப்போ நம்ம பார்க்கிறோம் யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம் வரும். இதுல போதும். இப்ப என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இங்க உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு கீக்கு நம்ம அண்டர்லைன் பண்றோம். அதுக்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி பண்றாங்கன்னா, பிதாவை எப்படி தொழுது கொள்றாங்க? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம். இப்ப காலம் வந்துச்சா வரலையா? காலம் வந்துச்சுன்னா நம்ம எப்படிதான் தொழுது கொள்ளணும்? இது இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரணுங்கிறது சடங்கு, ஒரு சம்பிரதாயம். ஞாயிற்றுக்கிழமை வர போயே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மையா? கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் நீ வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்க உண்மை வந்து இங்க அடிச்சிட்டு இருக்கோம், அதை அடிச்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து இங்க சும்மா உட்காந்துருக்க பிரச்சனை இல்லை. இங்க வந்து சத்தியத்தை கேட்கும் போது உண்மை இல்லாத நிலை காணப்பட்டால் நீங்க வராமே இருக்கலாம். வந்துட்டு உண்மையோடு இருந்தீங்கன்னா உங்களை ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க வந்துட்டு வேற சிந்தனையில, வேற ஒரு பிரச்சனையில, வேற விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம இங்க வந்துட்டேன், வீட்டுல என்ன நடக்குதோ என்ன பிரச்சனையோ அப்படின்னு நான் இங்க பத்தி யோசனை பண்றதா அது தொழுது கொள்ளுதில்ல. என்ன நடந்தாலும் யார் பார்த்துக்குவாங்க? இதுதான் உணர்வு. இந்த உணர்வு, என் நம்பிக்கையை நான் என் மீது வைக்காமல் என்னை ஏற்படுத்தின கடவுள் மீது வைக்கக்கூடியதான் உணர்வு. இந்த நம்பிக்கை யாரெல்லாம் உணர்வோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறார்களோ பிதாவை அவங்க உண்மையாக தொழுது கொள்ளுகிற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க சும்மா ஒரு பாடி இங்க உட்காந்துட்டு இருக்கு, பட் நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க, எதை பத்தியோ உலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தொழுது கொள்ள வரல, வந்து உட்காந்து போறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் இங்க பேச வரல, சும்மா பேசிட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு அர்த்தம். பிதாவை உண்மையாக யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கண்டிப்பாக தொழுது கொள்ளுவார்கள். இந்த உணர்வு யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தேவனை தேடுகிறவர்கள். தேவனை தேடுகிறவர்கள் தடவியாகலும் தேடி பார்க்கணுங்கிறாங்க. தடவியாகலன்னா கண்ணு தெரியலாம் கூட பரவாயில்ல, எங்கேயாவது கை இருக்குதா பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதாங்க தேடுதல். தேடுதலுடைய உணர்வு யாருக்கிட்ட இல்லையோ அவங்க கடவுள் பக்கமே இல்லை. அப்படி நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சபைக்கு வந்து உட்காந்து போறதுக்கு என்ன பண்ணலாம்? கஷ்டப்பட வேணாம். கடவுள் கஷ்டப்பட்டு உங்களை தொழுது கொள்ள. உண்மை இருந்தா வந்து தொழுது கொள், உண்மை இல்லை நீ வீட்டிலே இருந்துக்கோ. இதுதாங்க உண்மையான இது. இந்த இடத்த பர்டிகுலர் பிளேஸ் நான் சொல்லல. ஐ எம் நாட் மென்ஷன் த பர்டிகுலர் பிளேஸ். இந்த இடத்த பத்தி பேசல. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உண்மையா நீங்க தொழுது கொள்ளுங்க. இங்க வந்து உண்மையை காட்டணும், இங்க வந்து சபைக்கு கூடி வரணும், அதை பத்தி நான் பேச வரல. பிதாவை தொழுது கொள்ளுதல் என்பது எந்த இடத்துல வேணா நீங்க இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அது உண்மை இல்லைன்னா நீங்க தொழுது கொள்ளுதல் வேஸ்ட். உணர்வில்லாத இருதயமாக அங்க மாறிவிடும் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம கொஞ்சம் கடவுளுடைய கிருபையை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. புலம்பல் 3:22. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது யாருடைய கிருபை? நம்ம நிர்மூலம் ஆயிட்டுமா? நாம நிர்மூலம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாம போயிட்டீங்களா நீங்க? நான் என்ன ஒண்ணுமில்லாம போயிட்டுனா? நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கிருபை. கிருபை வாங்கிட்டுமா இல்லைங்களா? அப்ப நாம யாரு? ஒரு பொருள்ல ஒருத்தர் இருந்து வாங்கிட்டா நம்ம யாரு? கடனாளி. கடனாளியா இல்லை இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு கிருபை உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அப்ப நாம யாரு?
நம்ம கடன் வாங்கிட்டோம். அப்போ நம்ம கடனுக்கு என்ன பண்ணோம்? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்குறோம். அந்த கிருபையை நம்ம என்ன பண்ண வேணாம், விருதாவாகவோ அல்லது அது ஒரு ஒரு அலட்சியமான பொருளாகவோ நம்ம மாற்றிவிட வேண்டாம் என்பது நம்ம கவனிக்க வேண்டியது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 1:9. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவிற்கு ஒத்திருப்போம். கொஞ்சம் நம்ம போனா போதுன்னு என்ன பண்றாரு? மீதியை வச்சிருக்காரு. நம்மெல்லாம் மீதியா இருக்கோம், நம்ம மீதியானவர்கள், நாம கொஞ்சம் இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ 2 விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டியது. என்னென்ன மைண்ட்ல வைக்க வேண்டிய 2 விஷயம் அப்படின்னா, முதலாவது கடவுளை மகிமைப்படுத்துதல். கடவுளை என்ன பண்ணணும்? தேவனை தேடுகிறவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். 2வது வேலை நன்றி செலுத்துதல். மகிமைப்படுத்துதல், நன்றி செலுத்துதல். ஏன்னா நம்ம யாருக்கிட்ட என்ன வாங்கியிருக்கோம்? கிருபையை வாங்கியிருக்கோம். கிருபையை வாங்கிட்டு உயிரோடு இருக்கிறோம்னா நாம் என்ன பண்ணோம்? அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தணும். மகிமையை செலுத்தின பின்னாடி நன்றி. எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் டெய்லி சாப்பிட்றாங்க, எல்லாரும் டெய்லியும் தூங்குறாங்க, எல்லார் வீட்லேயும் பணம் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனால் நாம் மட்டும் ஏன் நன்றி சொல்லணும்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளமே என்னன்னா மகிமைப்படுத்துதல், நன்றி செலுத்துதல். 2 விஷயம் நம்ம செஞ்சே இருக்கணும். செஞ்சா தேவனுடைய தேடுகிற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஒரு விஷயம் பாருங்க, ஒரு வெற்றி ஒரு தோல்வி, ஒரு வெற்றி ஒரு தோல்வி நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் சில நேரங்களில் வெற்றி வரும், கண்டிப்பாக இன்னொன்று என்ன வரும்? தோல்வி வரும். வெற்றியில் இருக்கும்போது நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, தோல்வியில் நம்ம நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம செயல்முறைகளில் நம்ம பார்க்கும்போது அநேக நேரங்களில் வெற்றி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சில நேரங்களில் வெற்றி கொடுத்து சந்தோஷப்படுத்துவார், சில நேரங்களில் தோல்வி கொடுப்பார். அது கூட அது எதுக்கு அடையாளம்? நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் அடையாளம். புரியுதுங்களா? சில நேரங்களில் சில விஷயங்களை அனுமதிக்கிறார் என்றால் அந்த அனுமதியில் உண்மை இருக்கும், அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அல்லது ஒரு பாதுகாப்பு இருக்கும். எல்லா நேரத்திலையும் எனக்கு வெற்றி வரும்னு நினைக்கிறது தவறு. எல்லா நேரத்திலையும் நம்ம தோற்று போயிடுவோம்னு நினைக்கிறதும் தவறு. கடவுள் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, கைவிடுறதில்லை. அந்த கைவிடுறதில்லை. அந்த கடவுளை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நேரம் நம்ம நினைப்போம், வெற்றி வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா, அது என்னால் வந்துச்சு. தோத்துட்டோம்னா கடவுள் என்ன பண்ணிட்டாரு? தோக்கடிச்சிட்டார். ஜெயிச்சா நான் ஜெயிச்சேன், தோத்துட்டா கடவுள் பேரில் வைக்கிறது. ஸோ இந்த ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயங்களில் நம்ம கவனம் வைக்கணும். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலுமே கடவுளை நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அதான் உணர்வில் நான் சொல்கிறேன். என்ன ஃபீலிங்கில் பேசுகிறேன்னு உங்களுக்கு எப்படி புரியுன்னு தெரியல. நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, இக்கட்டுகள் மத்தியில் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக those who are felt, அவங்க அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உள்வாங்கி அதை பார்க்கணும். நீங்கள் சும்மா ஏதோ கேட்குறீங்கன்னு தெரியுது, ஆனால் ஃபீலிங்கோட கேட்குறீங்களா எனக்கு தெரியாது. அந்த ஃபீலிங்கோட யாராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மைண்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மட்டும் தான் புரியும். எல்லாமே நம்ம எல்லா சூழ்நிலைகளும் ஒரே மாதிரியே இருக்காது. ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது நாம் யாருங்கிறது வெளிக்காட்டணும். சூழ்நிலைகள் மத்தியில் நாம் யார், அங்கே தான் இருக்குது. நம்ம எல்லாமே வரோம், கஷ்டப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போகணும்னு நினைக்கிறோம், எல்லாமே கரெக்டு. பட் என்ன உணர்வுகள் இருக்குது, உணர்வுகள் என்ன மாதிரி இருக்குது, அங்கே உண்மை இருக்காங்கிறத பார்க்கணும். சரி, நம்ம வசனத்துக்குள்ளே பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவரை சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. இதுதாங்க பாருங்க, இந்த வசன பகுதியில் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஏகப்பட்ட டெஃபினிஷன் நீங்களே கொடுப்பீங்க, விளக்கம். ஆனால் நம்ம செலுத்த வேண்டிய கனம் யாருக்கு? அவருக்கே கனமும்
நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இது இது கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பயன்படுத்துங்க. ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, இந்த கணம் வந்து எக்காரணத்தை கொண்டும் யார் மேலேயும் வச்சிடாதீங்க. இந்த மகிமை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. கொடுக்க வேண்டிய ஒரே நபர் யார்? இதுக்கு உதாரணம் நம்ம பழைய ஏற்பாட்டில் தானியேல் உங்களுக்கு படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சொப்பனங்கள்லாம் வெளிப்படுத்தினது அவர் நான் தான் சொன்னேன்னு சொல்லி சொன்னாரா? அவர் சொல்லினார்? அப்படி சொல்லல. மாறாக என்ன சொன்னார்? இன்னைக்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா நம்ம அந்த நன்மை பற்றி யாராவது சொல்கிறோமா? இங்கே ஒரு விட்னஸ் மீட்டிங் என்னைக்காவது நடந்துக்குதா? நம்ம சபையில் ஏதாவது விட்னஸ் மீட்டிங் நடந்துக்குதா? சாட்சி கூட்டம் நம்ம சபையில் நடந்துருக்குதா? சாட்சிக்கு உரிய சம்பவங்களே நடக்கலை என்பதர். அதனால் என்ன பண்ணல, சாட்சி நம்ம என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. சரி, உங்களை பர்சனலாக கேட்குறேன், எத்தனை பேர் தேவனுக்கு கடவுளுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லியிருக்கிறீங்க? பர்சனலா கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லிட்டேன். எத்தனை பேர் பர்சனலாக ஃபீல் பண்ணுறோம்? பர்சனலாக ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் பாடுகளுக்குள்ளே போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, அனுபவத்துக்குள்ளே போகலாம், நீங்கள் என்ன பண்ணிக்க முடியாது. உபத்திரவங்கள் மத்தியில் தான் நீங்கள் யாரை பார்க்க முடியும்? தானியேல சிங்கக்கபில போடும்போது அவர் தேவனை பார்த்தாரு. 4 பேர் அக்னியில் போடும்போது தேவனை பார்த்தார். உபத்திரவங்களுக்கு உட்படுத்தும் போது நீங்கள் யாரை பார்க்கலாம்? புரியுதுங்களா? இப்போ நீங்கள்லாம் யார், எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? உபத்திரவங்களுக்குள்ளார உங்களை என்ன ஆயிடுச்சு, தள்ளியாச்சு. இப்போ யாரை பார்த்துருக்கணும் நீங்கள்? அப்போ பை ப்ராக்டிஸ். உபத்திரவங்களுக்கு உட்படும் போது தான் நீங்கள் யாரை கண்டறிய முடியும். நீங்கள் உபத்திரவங்களுக்கு உட்படும் போது உங்களுக்கு ஒரு கை கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லை அப்படின்னு யாராவது வரும்போது அப்போ யார் வருவார்? நீங்கள் இப்போ உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரலன்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் கூட இருக்கிறாருன்னு மறந்துடாதீங்க. இது சீரியஸ், வெரி சீரியஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ண, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்களே தான் பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன், ஐ கேன் மேனேஜ் எவ்ரிதிங், யூ கேன் மேனேஜ். கடவுள் என்ன பண்ணுவார்? நீயே பார்த்து. கடவுளை தேடுதல் என்பது என்னன்னா, சூழ்நிலைகள் மாறும். வாழ்க்கையில காசு இல்லாத நிலைமை கூட வரலாம், பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனால் உணர்வு மட்டும் மாறக்கூடாது, உணர்வுகள் மாறக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வேணா தானியேல் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை முதல் பகுதியை வாசிக்கலாம். அது வேண்டாம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வச்சிருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். உயிரோடு இருக்கிற எல்லோரை பார்க்கிலும் எனக்கு அதிகம் ஞானம் உண்டானது என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இவங்க சிச்சுவேஷன் என்ன, இவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன? இல்ல இவங்க என்ன சூழ்நிலையில பேசுறாரு? இல்ல என்ன சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்துச்சு? நார்மலான ஒரு சூழ்நிலை இருந்துச்சா? யாரெல்லாம் இது சரியா சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் தலை என்ன ஆயிரும்? நல்ல சூழ்நிலை அது. சூழ்நிலை பாதகமான சூழ்நிலையில் தான் யார் வராரு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? கூடி உட்காந்து ப்ரே பண்ணுறாங்களா இல்லைங்களா? ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண பின்னாடி தான் இது சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் இல்லை, அர்த்த ராஜாக்கு இருந்த இறுதி அறிவு இந்த மறைபொருள் எனக்கு, இந்த மறைபொருள் நான் சொல்லலை, மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டதுங்கிறார். இதை நீங்கள் 47 வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனை தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இங்க நம்ம வசனம் வாசிக்கிறோம், மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவர். இப்ப யாரு இப்ப ஹைலைட் ஆயிட்டாங்க?
கடவுள் தானியேல் தன்னை ஹைலைட் பண்ணிட்டாரா? தன்னைத்தானே அவர் உயர்த்தவில்லை. அங்க யாரை உயர்த்தினாரு? அப்ப கனமும் மகிமையும் யாருக்கு தான் கொடுக்கணும்? முன்னாடி பார்த்தோம். எல்லா சூழ்நிலைகளையும் கனமும் மகிமையும் யாருக்கு தான் போகணும்? அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உயர்த்தப்படுவீர்கள். நீங்க செலுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மகிமையும் கனமும் அவருக்கு செலுத்திடுங்க. அவர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மகிமை கடவுளுக்கு செலுத்த வேண்டுங்கிற எண்ணத்தை இப்பயே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டியூன் பண்ணிருங்க. தயவுசெய்து ஒரு டியூன் பண்ணிருங்க. நம்மளுக்கு டியூன் இல்லாமல் இருக்கும். அந்த 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 ஸ்டான்ஸா விட்டு வெளியே போயிருந்தோம் அப்படின்னா தயவுசெய்து உள்ள வாங்க. மகிமை கடவுளுக்கே. உலகத்தாரெல்லாம் சொல்றான் எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான். ஆனா நம்ம சொல்லுங்க. நம்ம உலகத்தார் சொல்லும்போது அவர் கூட ஒரு பேட்டியில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. நாம என்ன பண்றோம்? யோசனை பண்ணணும். அதை சார்ந்திருக்கிற நாம எல்லா புகழும் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு தான் நம்ம கொடுத்தே ஆகணும். கனம் கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்லை. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, சந்தர்ப்பங்கள் மாறும். கண்டிப்பாக நம்ம செலுத்த வேண்டிய கனம் கடவுளுக்கு செலுத்த வேண்டும். ஏன்னா நான் நிறைய உதாரணங்கள் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பட் அதெல்லாம் நமக்கு நீங்கள் போனால் இன்னும் சோர்வடைஞ்சிருவீங்க. அப்போ மாம்சம் வந்து நிறைய விஷயங்கள் சோர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த மாம்சம் என்ன பண்ணும்? இந்த மாம்சத்தில் எந்த பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? ராஜா மாதிரி இருப்போம். இந்த மாம்சத்தில் ஒருவேளை சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னு என்ன நினைப்போம்? ஐயோ இந்த வேதனை போனால் போதும் நினைப்போமா இல்லைங்களா? இந்த மாம்சத்துல ஒரு சின்ன பிரச்சனை வராத வரைக்கும் எப்படி இருப்போம்? என்ன வேணா பண்ணுவோம். அப்படியே திடீர்னு தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் போறீங்களா, அப்படி எரிச்சலா இருக்கு எனக்கு அப்படி சொல்றமா இல்லைங்களா? ஏன்? இந்த மாம்சம் என்ன பண்ணல? நான் சொல்றது மாதிரி அது கேட்கல. அது ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு இருக்கிற பிரச்சனையில என்ன பண்ணல, என்னால் ஒரு டென்ஷன் ஆகுது. யாராவது ஏதாவது பேசுறீங்க அவ்வளோதான். அப்போ மாம்சத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆயிரும்? நம்ம இப்போ அப்படியே போங்க, கோ டு த யோபு கிட்ட போங்க. யோபு என்ன பண்ணாரு? சாம்பல் எடுத்து உக்காந்துக்கிட்டு கொப்பளத்தெல்லாம் கீறி விட்டு இருக்கிறார் சாம்பல் எடுத்து. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது வந்துட்டு கேள்வி கேட்டா, டேய் போறா சும்மா இருங்கடா, டே ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க சொல்லுவாருமா இல்லைங்க? நம்ம யோபு கிட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டா பரவாயில்ல, எத்தனை பேர் கேள்வி கேட்டானுங்க? பார்க்குறவெல்லாம் நிந்திக்கிறான். என்ன மாதிரி இருந்தா எல்லாம் போச்சு, நாசமா போயிட்டான். ஏப்பா நீ தேவனுக்கு தப்பு பண்ணி தான் தயவுசெய்து சொல்லிட்டு தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு எப்படி இருக்கும்? சொண்டிக்கிற குச்சியில அடிச்சுப்படான், போய் தொலைங்கடா. அப்படி பண்ணாரா? அவர் பண்ணாரா? அவர் என்ன நினைச்சாரு? கனம் யாருக்கு கொடுக்கணும்? மகிமை கடவுளுக்கு கொடுக்கணும். அதுல மாற்றவே இல்லை. ஆனா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இந்த ப்ராப்ளம் எனக்கு ஏன் கடவுள் அனுமதிச்சாரு? இந்த ப்ராப்ளத்தை எனக்கு ஏன் தேவையில்லாம அனுமதிச்சுக்கிறாரு? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம், எனக்கே இதை அனுபவிச்சாரு. நம்ம சொல்றோம் வலி வராத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா வலி வந்துச்சுன்னா நம்ம யாருங்கிறது அங்க என்ன லிட்டரலாவே வெளிப்பட்டுருது. ஆனா சரி, வசனவாசி மத்தேயு 10ஆம் அதிகாரம். இந்த சரீரத்தில் 2 ப்ராப்ளம் இருக்கு. இந்த சரீரம் எப்படி சரீரம்? அற்பமான சரீரம். வசனத்தில் நான் பார்க்குறேன், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? அற்பம்னா என்ன அர்த்தம்? கேவலம் சொல்றோம் இல்லையா? அது ரொம்ப அது பெருசா அற்பமான சரீரம். இன்னொன்று மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். 2 சரீரம் இருக்குது. அற்பமான சரீரம், மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ நம்ம இந்த சரீரத்தில் 2 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3:21, கொலோசியர் 2:11. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே
நம்முடைய அற்பமான சரீரத்தை என்ன சரீரம்? அற்பமான சரீரம். இங்க அவர் எல்லாவற்றையும் தம்மை கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை என்னவா மாத்துறாரு? தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எந்த சரீரத்தை? எந்த அற்பமான சரீரம் எப்ப ஆச்சு? அற்பமான சரீரம் எப்ப ஆச்சு நமக்கு அப்படின்னா, சரீரமே அற்பம்தான். ஆனா அது எப்ப ஆச்சு? இந்த சரீரத்துல நம்ம சொல் பேச்சு கேட்காம அதுல ப்ராப்ளம் வரும்போது அந்த சரீரத்தின் மத்தியில நம்ம யாருக்காக நிக்கணும்? அப்பதான் அந்த சரீரம் என்னவா மாறும்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். இப்ப இந்த சரீரம் என்னவா மாறிடும்? இன்னும் 1000 வருஷம் கேரண்டி. 1000 வருஷம் கேரண்டியா? ரொம்ப அதிகமாகுதா? இன்னொரு 1001. அவ்வளவுதான். எப்பனே தெரியல. திடீர்னு கீழே விழுந்தலாம். என்ன வேணா நடக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த அற்பமான சரீரத்துக்கு நம்ம பண்ற பில்டப் இருக்க, ஏகப்பட்ட பில்டப் பண்றோமா இல்லைங்களா? தலை சிவாம யாராவது வந்துட்டுமா? பௌரடிக்காம யாராவது வந்திருக்கிறோமா? இல்ல. ஏதாவது ஒண்ணு பண்றோம் இல்லைங்களா அற்பமான சரீரத்தை. ஆனா அது மகிமைக்கான சரீரமாக மாற்றுவதற்கு என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்தை மாற்றுவதற்கு நாம் எடுக்கிற பிரயாசங்கள் என்னென்ன? அங்கதான் கேள்வி. அடுத்ததாக கொலோசியர் 2:11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால், இந்த சரீரத்தை என்ன பண்ணிடணும்? நம்ம அற்பமான சரீரமா இருந்த இந்த ஒரு விஷயத்த, பாவமான சரீரத்தை இதை என்ன பண்ணிருந்தீங்க? கலைஞ்சிட்டீங்கன்னா என்ன சரீரம் இருக்குன்னு அர்த்தம்? செப்பரேஷன் பண்ணி நான் காமிக்கிறேன். இதே பாவ சரீரம், அற்ப சரீரம் becomes என்னவா மாறணும்? இது பாவ சரீரம், கரெக்டா? அற்ப சரீரம், கரெக்டா? என்னவா மாறணும்? ஆவிக்குரிய சரீரமா மாறணும். அதான அர்த்தம். இதை கலைந்து விட்டுன்னு அர்த்தம். கலைந்து விட்டுன்னு அர்த்தம் இது இல்ல. இந்த பாவ சரீரத்தை கலைஞ்சிருங்க, அற்ப சரீரத்தை விட்டுருங்க. அப்ப என்ன சரீரமா மாறிடும்? இப்ப வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால் இப்ப என்னவா மாறிட்டீங்க? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள். அப்ப அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். இதுல தான் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கரை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? மாம்சத்துல கரை வந்தா அது அற்ப சரீரம், பாவத்துக்குரிய சரீரம். அதை கலைந்துடணும். அதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கண்டிப்பாக தானியேல் 3:18 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 3:17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க கேள்வி வல்லவராய் இருக்கிறாரா? கேள்வி வல்லவராய் இருக்கிறாரா? இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? இல்லனா நான் கேட்கிற கேள்வி அதேதான். தானியேலுக்கு இருந்த கேள்வி அதுதான். அங்க தானியேல நான் வாசிக்கும் போது அதே கேள்விதான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாருங்கிறது நாம் கடவுள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை. ஒருவேளை அவர் தப்புவிக்கல, அதுதாங்க நம்ம கடவுளுக்கு செலுத்த வேண்டிய உணர்வுகள். உணர்வுகள் உணர்வுகள் அங்க மாற்றப்படக்கூடாது. உணர்வுள்ள இருதயம்னு என்ன அர்த்தம்னா, அவர் தப்புவிச்சாலும் அவர் தான் எனக்கு, அவர் தப்புவிக்கலனாலும்
அவர் தாங்க எனக்கு. அப்போ நம்ம வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம் பாருங்க. 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் எரிகிற இது அற்ப சரீரத்தை, அற்ப சரீரம் பாவ சரீரத்தை எரிகிற அக்கினி சூளையில போட்டாலும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா இந்த அற்ப சரீரத்தை, இந்த பாவ சரீரத்தை தூக்கி நீங்க இதுல போட்டாலும் எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய சரீரம் என்ன ஆகும்? அது பிழைத்து இருக்கும், கண்டிப்பாக பிழைச்சிருக்கும். அதுல ஒண்ணும் நடக்காது. ஒருவேளை இன்கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா 18, விடுவிக்காமற் போனாலும் எங்களை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? தமிழ்ல தான் இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சிம்பிளா என்ன அப்படின்னா, நீங்க கீழே வாசிக்கும் போது கவனிக்கணும். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வது என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் உங்களை நீங்க நிற்கிற சிலை என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன். அது என்ன அர்த்தம்? அதான் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்துக்கலாம். தேவனை தேடுபவர்கள் கனமும் மகிமையும் யாருக்கு தான் செலுத்துவாங்க? தேவனை தவிர வேற யாருக்கும்? எப்ப எந்த சூழ்நிலையில அவர் தப்புவிச்சாலும் அதான், தப்புவிக்கலாலும் அதான். கனம் மகிமை யாருக்கு தான்? பாட்டு மட்டும் நம்ம பாடுறோம், நிறைய பாட்டு பாடுறோம், ஆனா கன மகிமை யாருக்கு தான் நம்ம சொல்லணும்? இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். இன்கேஸ் தப்புவிக்கலாலும் அவர் தான் எங்கள் தேவன், அவருக்கு தான் நாங்க கனமும் மகிமையே செலுத்துவோம். இதுதாங்க உணர்வுள்ள இருதயம். உணர்வுள்ள இருதயம் எப்ப கெட்டு போகுது? கனமும் மகிமையும் வேற எதுக்காக ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா அங்க கெட்டு போச்சு, நம்ம உணர்வுகள் அங்க கெட்டு போயிருது அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம உணர்வுகள் எப்பொழுது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மேலோங்கி அங்க காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. மீண்டுமாக நம்ம அந்த மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, மகிமை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். மகிமை என்னன்னு சொல்லுவோம்? பேருக்குண்டான புகழ்ச்சியா? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. அந்த குளோரினா என்ன அப்படிங்கிறத பாருங்க. அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கடவுளே கேள்வி கேட்குறாரு. அப்படி கேள்வி கேட்குற மாதிரி கேட்கலாமா? அப்படி கேள்வி கேட்டோம்னா மல்கியா 1ஆம் அதிகாரம் 6. அதுக்கு முன்னாடி யோவான் 8ஆம் அதிகாரம் 50 வாசிச்சிருங்க. மகிமை என்றால் என்ன? யோவான் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. கொஞ்சம் கவனம் வைங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனம் வைங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாருக்குள்ள இந்த உணர்வுகள் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து உட்கார்றது தான் ஆராதனை செய்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த ஆராதனை செய்கிற ஒருத்தராக இருந்தாலுமே அது உங்கள் உணர்வு பூர்வமாக ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தான் கருத்து. ஒருத்தராக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எல்லாருமே இருந்தாலும் பரவாயில்ல, உணர்வுகள் மேலோங்கி இல்லாமல் நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அது வேஸ்ட். வசனம் வாசிக்கலாம். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. நான் எனக்கு மகிமையே நமக்கு மகிமை தேடணுமா? தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கா? யாருக்காக செஞ்சீங்க? அதுக்கு புகழ்ச்சி யார்? நான் கொடுப்பனா? நீங்கள் ஒரு வேலை கடவுளுக்காக ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு வேலை, அது என்ன வேலை வேற இருக்கட்டும், நான் அதை சொல்லி மென்ஷன் பண்ணி அதை இன்சிஸ்ட் பண்ண விரும்பல. பர்டிகுலர்லி நீங்கள் டூயிங் சம்திங், ஏதோ ஒரு வேலை கடவுளுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் பரவாயில்ல நல்லா பண்ணீங்க அப்படின்னு கை தருறது என்னுடைய கடமை. பட் அந்த புகழும் மகமும் யார் தருவாங்க? யார்கிட்ட வந்தால் நல்லா இருக்கும்? தேவனால் புகழப்படுபவனே உத்தமன். புரியுதுங்களா? நான் உங்கள் புகழ்ச்சி சும்மா ஒரு கோச்சுக்கு வரணும் சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்லுவேன், உங்களை ஏமாத்துக்காக சொல்லுவேன். ஆனால் கடவுள்கிட்ட வர மகிழ்ச்சி மகிமை அப்படி இருக்க பாருங்க. அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்போ யாருது மகிமை? கடவுளுடையது கடவுளுக்கே கொடுத்துருங்க. அது யாருக்கு நீங்கள் என்ன பண்ண வேணாம், எடுக்க வேணாம். அது மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும்
ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் என்ன பண்றாரு? கனம் எங்கே? குமாரன் தன் பிதாவையும். அப்பா பையன் எப்படி இருக்காங்க? அப்பா பையன் என்ன பண்ணுவாங்க? அப்பா வந்து பையன் வந்து உங்களை, டே அப்பா, டே என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பானா? அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? வெளுத்துரு மட்டும் இல்லை, என்னடா பேசுற அப்படின்னு. அப்பாவுக்கு உண்டான கணம் யார் செலுத்தணும்? பையன் செலுத்தணும். சரி, ஊழியக்காரன் தன் எஜமானையும் ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? ஒருத்தன் வீட்டில் வேலை செய்யறான், ஒருத்தன் எஜமான் வரும்போது என்ன பண்ணுவார்? ஐயா வாங்க சார், ஐயா இப்போதாங்க டீ வச்சு கொடுத்தேன், உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டுங்களா, என்ன ஐயா வேணும், உங்களுக்கு காலையில் அமுச்சு விட்டுங்களா? அவர் யாரு? ஊழியக்காரன். அப்போ எஜமானுக்கு செலுத்த வேண்டிய கணம் அவர் செலுத்தல. வாயா எங்கேயா போட்டு வந்த அப்படின்னு எஜமான் கேட்பாரா? கேட்டால் அது என்ன பண்ணுவோம்? வேலையை விட்டுருவோம். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஊழியக்காரன் எஜமானுக்கு செலுத்த வேண்டிய கணம் செலுத்தணும். ஏன்னா நான் அப்படிதான் நிறைய நேரங்களில் எங்கள் உயர் அதிகாரியில் திட்டும்போது நான் நினைப்பேன், என்னையா இதெல்லாம் ஒரு வேலை. அப்போ தான் வசனம் ஒரு ஞாபகம் வந்துச்சு, மேலான அதிகாரம் இல்லை யாவருக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது நமக்கு மேலே யாராவது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருப்பாங்க? அப்போ சில நேரங்களில் கோபம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துதான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க வசனம், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? எப்ப கணம் செலுத்துறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம கிடைக்குது? கரெக்டா சொல்லுங்க. எப்பதான் கிடைக்குது? ஏதோ ஒரு பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஒரு டைம் கூடி வரும்போது ஒரு பாட்டுனாச்சும் பாடிடலாம், ஒரு சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது பைபிள்னாச்சும் படிக்கலாம். வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கும்போது ஒரு பைபிள் படிக்கலாம், ஒரு வசனம் படிக்கலாம், அதை பத்தி யோசிக்கலாம். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? அப்புறம் நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? யார் பயப்படுறோம்? நம்ம எப்ப பயப்படுறோம்? அவர் கேட்கிற கேள்விதான், நாம கேட்கல. அப்ப நான் எஜமானால் எனக்கு நீங்க காமிக்கிற பயம் எங்க? அப்புறம் என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற, எங்க பாருங்க, பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். தேவனை தேடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேடுனா நீங்க தேவனை தேடுகிறவர்கள், இல்லைன்னா நீங்க தான் நேம்லி கிறிஸ்டியன். பெயர் அளவிலான கிறிஸ்தவர்கள் யாருன்னு நீங்களே காலர் தூக்கி என்ன பண்ணிக்கலாம்? சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்கள் தேவனை தேட மாட்டோம், ஆனால் சபைக்கு போவோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்க மாட்டோம், சபைக்கு போவோம். சபைக்கு போறதே எதுக்கு? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் மகிமையை கொடுப்பதற்காக. அதை கொடுக்கலாம், நீங்க எதுக்கு சபைக்கு போகணும்? அது அர்த்தம் இல்லை. அப்போ வாசிக்கும் போது ஆசாரிகளை உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எதனாலே அசட்டை பண்ணுவோம் என்கிறீர்கள். அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். அப்போ நம்ம கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு வேலை கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணியே தான் ஆகணும்? தேடணும், கொடுக்கணும். அது நாம் எடுத்துக்கூடாது. அந்த கடமும் மகிமையும் என்னால் வந்துச்சுன்னு சொல்லி நாம் எடுத்துக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப 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 வெரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஏன்னா 2 மாதங்கள் ஒரு 2 வாரங்கள் தான் ஆயிருக்கு அப்படின்னா புதுப்பிக்கப்பட்டு யூ ஆர் ரினியூவ்டு மைண்டு. நீங்க புதுப்பிக்கப்பட்ட புதிய இருதயத்தை, புதிய சிந்தனையை எப்போ வாங்கிட்டீங்க? ஞானஸ்நானம் எடுக்கும்போது வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எத்தனை தப்பு பண்ணீங்க? இட்ஸ் அக்கௌண்டபிள். எல்லா தப்புக்கும் கணக்கு தீர்ந்துச்சு. எப்போ தீர்ந்துச்சு? ராபோஜனத்தில் நம்முடைய பாவங்கள் எப்படி ஆயிடுச்சு? ஒரு பிரதான ஆசாரியன் வந்து ரத்தத்தை தண்ணீர்ல ஈசோப்பினால் எடுத்து ஜனங்கள் மேல் தெளிச்சிட்டா அந்த வருஷத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ நீங்க ராபோஜனம் எடுத்து 2 வாரங்கள் ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? புதுப்பிக்கப்பட்ட புதிய சிந்தனையை தரித்து கொண்டவர்களா இருக்கிறீங்க. இப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்குது? பாவத்தை பற்றினதோ மற்ற காரியங்களை பற்றினதோ இருக்கலாமா? போன வருஷம் அந்த தப்பு பண்ண, அதனால இந்த வருஷம் நம்ம அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு?
அந்த ஆடு பலியாகி நமக்காக ரத்தம் மீறி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நினைச்சிட்டு இருந்தீங்களா நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உங்க மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு அர்த்தம். அதை உட்கொண்ட அந்த பானமும் அது சும்மா திராட்சை ரசமும் சும்மா அது ஒரு அப்பமும் நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை பற்றினதான நினைவுகள், சிந்தனைகள், உணர்வுகள் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தேவனை தேடுகிறவர்கள். உணர்வுகள் மேலோங்கும் போது மட்டும்தான் நாம தேவனை தேடுவோம். அதனால புதிய சிந்தனையா மாறிடுச்சு நம்புங்க. எண்ணங்களை புதுப்பிங்க, பழசை பத்தி யோசிக்காதீங்க. தேவனை தேடலாம் அப்படிங்கிற மைண்டுக்குள்ளார வந்துருங்க. உபாகமம் 28:28. உபாகமம் 28:28. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். பார்த்தீங்களா? அப்போ இது என்ன புத்தி மயக்கம் குருட்டாட்டம்? எப்போ வரும்? கடவுளோடு இல்லாத தொடர்பு. கடவுளோட தொடர்பு இல்லைன்னா நமக்கு என்ன வரும்? புத்தி இருக்கும். ஆனால் புத்தியில் எப்படி இருக்கும்? மயக்கம்னா மயக்கத்தில் மயக்கத்தில் நடந்துக்கிறீங்களா என்னைக்காவது? நான் மயக்கம் விழும்போது நான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் பார்த்தேன். நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நிற்க முடியல. ஏதாவது பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது பிடிக்க முடியல. சொத்துன்னு கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான். மயக்கம் வந்து ஏதாவது பண்ண முடியுமா? மயக்கம் வரும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது, ஸோ அப்புன்னு கீழே விழுந்துடுவீங்க, அவ்வளோதான். மயக்கத்தில் உங்கள் திடம் நம்பிக்கையெல்லாம் அங்கே வேலை ஆகாது. ஏன்னா நீங்கள் சொத்துன்னு கீழே விழுந்துடுவீங்க. ஆனால் கடவுள் தன் நம்பிக்கையாக வைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே என்ன ஆகாது, நடக்காது. சரி, நீங்கள் ஏசாயா 6:9 பாருங்க. குருட்டாட்டம், அந்த மனத்திகைப்பு அதெல்லாம் நமக்கு வராத அளவுக்கு கடவுளோடு இருக்கும்போது கண்டிப்பாக காப்பாற்றுவார். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும். காதார கேட்டு உணர்வு எங்க வருது? இருதயத்துல தானே இருக்கணும் பார்த்தோம். அவங்க சிந்தனை இருதயத்தில், உணர்வுகள் இல்லை. இப்போ எங்கே வரணும்? அந்த உணர்வு இருதயத்துக்கு வர வேண்டிய இடம் எது? வழி எது? காது எப்போ அடைக்கும்? ஜென்ரலாக காது எப்போ அடைக்கும்? நமக்கு பசி மயக்கம் வந்துச்சுன்னா, பசியோடு இருக்கும்போது காது கேட்கல புதார், காது சொல்கிறோமா இல்லைங்களா? காது கேட்டால் கூட காது கேட்கலமோ சொல்ல, அது இயற்கையாக வருதுங்களா? அப்போது காது கேட்கல அப்படின்னா உணர்வு என்ன வரும்? வராது. வசனம், நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். அப்போ நம்ம காதார கேட்டோமா? வசனத்தை கேட்டோமா? உணர்வுகள் இருக்கா? இருக்கிறதா இல்லையா? என்ன உணர்வு? தேவனை தேடுகிற உணர்வு இருக்கா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானோ என்று அவர் கண்கள் எங்கும். எவனாச்சும் என்னை பார்த்து தேடுறானான்னு தேடுற அளவுக்கு வச்சிடாதீங்க. எவனாச்சும் நம்மளை தேடுறானான்னு கடவுள் நம்மளை தேடி பார்க்குற அளவுக்கு நம்ம தேடுனா அவர் கண்டுபிடிச்சிருவார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, தேவனை தேடுதலை உணர்வுள்ளவர்களாக மாற்றிடுங்க. அது இருதயத்தில் மாற்றுங்க. காது கேட்காம போயிடுச்சு, அதனால நான் சப்ஜெக்ட் கேட்கல, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு போகும்போது கேட்டுறாதீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே எனக்கு தெரியல, மறுபடியும் ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து நான் கேட்டுட்டு வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குது? கண்ணார பார்த்து காதார கேட்காம போனதுக்கு அர்த்தம். அப்படியே உத்து என்னையே பார்த்துட்டு இருந்துட்டு நீங்கள் சொல்கிறது புரியல எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு 1 hour பார்த்துட்டு நீங்கள் சொன்னது எதுமோ சொன்னீங்க, ஏதோ பாவம் பையன் ஏதோ பசி மயக்கத்தோடு இருப்பான, கத்திட்டு இருக்கிறானு. அப்புறம் கடைசியில் கேட்கும்போது நீங்கள் என்ன புரியல, இன்னொரு நான் கேட்டுலான்னு சொல்லிட்டுங்களா அப்படின்னு எப்படி இருக்கும்? சரியான உணர்வுகள் கடவுளை தேடுவதாக அமைந்தால் நல்லது. கனம் மகிமை மனிதனுக்கு அல்ல, மாறாக யார் இது? பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.